ஒரு மாதிரி எமோஷனலா உட்காந்துட்டு இருந்தீங்க உங்களோட வீடு? மாக்கா பண்ண வீட்டுக்கு தான் அடிக்கடிக்கு வருவேன் நான். வரும்போதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே வருவோம். எங்கே ஒரு நாள் வரணும்ப்பா, எங்கே ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணணும், தங்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு காலி பண்ணிட்டு போடான்னா நான் எங்கே போவேன்? Red Nool celebrating Sharath and Kritika. Title sponsor Dr. Sri Verma. Venue partner V Space. இது எங்கள் பெரிய கனவு தான். அந்த வீடை வாங்குறதுக்கு நாங்கள் பண்ண ஒரு போராட்டம் இருக்குது. நிறைய பேர் என்ன சிங்கிள் பீச்சில் எப்படி பார்த்தோம், எங்களுக்கு இது போதும், எங்களோட சக்திக்கு நாங்கள் எங்கே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே ஹாப்பியாக இருக்கும். நேற்று கூட அந்த மேட்ரஸ்ல படுத்துட்டு திரும்ப அந்த வீடை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் புதுசா தெரியுது. சூப்பர்லப்பா, இது நல்லா இருக்குல்ல இன்னைக்கு அப்படி. 3 மாதம் ஆயிடுச்சப்போ நம்ம 3-4 மாதம் நாங்கள் இப்போ தான் மேட்ரஸே வாங்கியிருக்கோம். எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்க, ஏய் வேற மாதிரிடா, வெளியில பாக்குறவங்களுக்கு தான்டா அப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து பாருங்கடா நாங்க படுற கஷ்டத்தை. நாங்க குருவி கூடு மாதிரி சேர்த்துட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா. நீங்க வந்து உங்க வைஃப்க்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. இல்ல ஃப்ரீடம் கொடுத்தா அப்புறம் பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா நம்ம யார் இன்னொருத்தருக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது? இந்த ஆன்சர் தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அவர் மேல 200% ட்ரஸ்ட் இருக்கு. அப்புறம் இதுல நம்ம என்ன கிராஸ் செக் பண்ண வேண்டியிருக்கு? யங் கப்பிள்ஸ்க்கு ஒன் குட்டி அட்வைஸ்னா, யங் கப்பிள்ஸ் நம்மள ஓல்டு கப்பிள்ஸ் கல்யாணம் ஆகி நாங்களே எங்கதாங்க எப்பவுமே எங்க அப்படி. முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்க வீடியோ பார்த்தாலே ரொம்பவே அழகா இருந்தது. ஒரு மாதிரி எமோஷனலா உட்காந்துட்டு இருந்தீங்க உங்களோட வீடு. ஸோ ஐ திங்க் அந்த பூஜையில வந்து 2 பேரும் ஒரு மாதிரி டென்ஷன் விட ஐ குட் see the எமோஷன், அந்த ஹாப்பினஸ் வந்து தெரிஞ்சது. ஸோ ஒன்னா சேர்ந்து வாங்கின அந்த வீடை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இது எங்க பெரிய கனவு தான். என்னன்னா நாங்க இதுக்கு முன்னாடி சூளைமேட்ல இருந்தோம். சூளைமேட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அங்க அந்த அபார்ட்மெண்ட் வரும்போது மாக்கா பண்ண வீட்டுக்கு தான் அடிக்கடி வருவோம் நான். நாங்க 2 பேரும் ஒண்ணா வரும்போதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே வருவோம். இங்க ஒரு நாள் வரணும்ப்பா, எங்க ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணணும், தங்கணும், இப்படிலாம் ஆசையில் வருவோம். அதுக்கப்புறம் வந்து வாடகைக்கு கிடச்சிது. அப்புறம் வாடகைக்கு வந்தோம். வாடகைக்கு வரும்போது வந்து எங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு காலி பண்ணிட்டு போடான்னா நான் எங்கே போவேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நம்ம இங்கேயே வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்காக ஒரு சேவிங்ஸ் பண்ணி என்னென்னவோ அது அது பெரிய போராட்டம் தான். அப்புறம் சொல்லுவாங்க, சும்மா சொல்கிறது இல்லை அந்த பழமொழி, வீடை கட்டிப்பாரு கல்யாணம் தான் பண்ணிப்பாருன்னு. அந்த வீடை வாங்குறதுக்கு நாங்கள் பண்ண ஒரு போராட்டம் இருக்குது, பெரிய போராட்டம் தான். அதுக்கு அது எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன இவர் சினிஃபீல்டில் இருக்காரு, என்ன இவர் என்ன சரத் எவ்வளோ பெரிய ஆள், வெளியில் பார்க்குறவங்களுக்கு தான்டா அப்படி இருக்கு, உள்ளுக்குள்ளே வந்து பாருங்கடா நாங்கள் படுற கஷ்டத்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதை வாங்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. 2 பேரும் இவளோட சேவிங்ஸு, இவளோட கோல்டு, என்னோட சேவிங்ஸ், என்னோட கோல்டு எல்லாத்தையும் ஒன்றா புரட்டினா கூட என்னடா இன்னும் வரல, இன்னும் 5வது மாடிக்கு இன்னும் 3 மாடி இருக்கு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வாங்கினதான் ரொம்ப அது. அதான் அன்றைக்கி நான் வாழும்போது ஹாப்பியாக இருந்ததை விட எங்களுடைய கனவு நிறைவேறிச்சு. அப்பாடா சென்னையில் ஒரு வீடு அப்படின்ற ஒரு விஷயம், அது ஒரு ஹாப்பி, அவரை ரொம்ப பெரிய ஹாப்பி. அது நீங்க சொல்லுங்க. சேம் இப்போ அவரோட தான் நான் அது ஒரு மாதிரியான எமோஷன். அது நேற்று கூட அதுல புதுசா ஒரு விஷயம் சின்னதா ஆட் ஆன் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. அட் அ டைம்ல எல்லாத்தையும் கொண்டு வரல. ஏன்னா இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம இவ்வளவு கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட் மந்த்துக்கான இஎம்ஐக்கு நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அப்போ இந்த பொருள் இல்லையா, ஃபர்ஸ்ட் நாங்க பாய் கீழே தான் படுத்திருந்தோம், அப்புறம் பாய் வாங்கணும், அப்புறம் அதுக்கு மேல ஒரு பிளாங்கெட் வாங்கணும், அதுக்கப்புறமா ஒரு குட்டி பீன் பேக் வாங்கிட்டு பீன் பேக்ல ஆளுக்கு பாதியா படுத்துக்கிட்டோம், அப்புறம் ஒரு காட் மட்டும் வாங்கணும், அப்புறம் அந்த காட்டுக்கு மேல இப்ப அதுக்கு ஒரு மேட்ரஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படி சின்ன விஷயங்கள் வந்து வெளில பாக்குறவங்களுக்கு இது எப்படி, இது என்ன காட்டு மேட்ரஸ் வாங்க ஒரு பெரிய விஷயமா கூட தோணும். நேத்து தான் மேட்ரஸே வாங்கணும். 3 மாசம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம 3-4 மாசம் ஜான்ல வந்தோம் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் மேட்ரஸே வாங்கியிருக்கோம். எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்க, ஏய் வேற மாதிரி புது வீட்டுக்கு போயாச்சு எல்லாம் செட்டில்டு அந்த மாதிரி நினைச்சு நாங்கள் குருவி கூடு மாதிரி சேர்த்துட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா. சார் இல்லை, இப்போ இது எனக்கு வந்து இப்போ இஎம்ஐ கட்டுறது மெயினா இல்லை மேட்ரஸ் வாங்குறது மெயினான்னு பார்க்கும்போது அத்தியாவசியம் எது ஆடம்பரம் எதுன்னு பார்க்கும்போது பாயில கூட படுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இஎம்ஐ கட்டி ஆகணும். நமக்கு மந்த்லி தேவைக்கான விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம ஓடி ஆகணும். ஏன்னா இருக்க எல்லாத்தையும் வலிச்சு போட்டு வாங்கியிருக்கோம். அப்போ இதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம், 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதனால அது அப்படியே நேற்று கூட அந்த மேட்ரஸில் படுத்துட்டு திரும்ப அந்த வீடை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் புதுசாக தெரியுது. சூப்பர்லப்பா, இது நல்லா இருக்குல்ல இன்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கவும் சொல்லிட்டாங்க. வீடு வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சிங்கிள் பிஹெச்கே, என்ன சிங்கிள் பிஹெச்சில் எப்படி பார்த்தோம்,
எங்களுக்கு இது போதும். எங்களோட இதுல சக்திக்கு நாங்க இவ்வளவுதான் எங்க இருக்கும். ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறோமோ True, true. அங்க ஹாப்பியா இருக்கும். அது போதும் எங்களுக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து எல்லாருமே கேட்பாங்க. ஜென்ரலாக வந்து மென் கிட்ட கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. ஒய்ஃப் கிட்டேயுமே வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் நல்லா வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. அந்த வார்த்தை ஃப்ரீடம் நீ சொன்னா சரியா இருக்கும். இல்ல ஃப்ரீடம் கொடுத்தா அப்புறம் பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்மள நம்புறாங்க, நான் ஃப்ரீடமா சுத்துறேன், அவ்வளவுதான். ஏன்னா இவன் நம்புறதுனால தான் நான் வந்து இவ எப்படி என்ன நம்பி விட்டாலே நான் அவளுக்கு போய் மறுபடியும் இது பண்ண முடியாது. நான் ஓகே நான் நம்பி வெளியில அமிச்சிட்டா ஓகே நம்ம பாட்டுன்னு நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், ஜாலியா பார்த்துட்டு வருவோம். ஆனால் எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். அவன்கிட்ட இன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது, இன்னைக்கு ஒரு சண்டை நடந்தது, இந்த மாதிரி சண்டை இன்னைக்கு நான் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், இவ்வளோ எதுவாக இருந்தாலும் நான் அவன்கிட்ட வந்து சொல்லிடுவேன். இதுதான் நடந்தது, இதுதான் பிரச்சனை, இதுதான். லேட்டாக கூட வருவேன், நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே கூட வருவேன். எனக்கு நைட் இல்லப்பா, விடிய விடிய காலையில் லேட்டாக வருவேன். அப்போ கூட கேட்க மாட்டான். அவ்வளோ ஓகே வந்துட்டியா அவ்வளவுதான். அந்த வீட்டில் இருக்கிற அந்த குட்டி டாக் தான் என்ன கேட்கும், இவன் கேட்க மாட்டான். ஏய் எங்கடா போனேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஃப்ரீடம். நீங்க ஆக்சுவலாக அவர் அந்த டேர்ம் நீங்கள் சொன்னதுனால ஹி ஸ்டிக் ஆன் டு த டேர்ம் ஃப்ரீடம்னு. பட் நம்ம யார் இன்னொருத்தருக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு? எஸ் இல்லையா? நான் ஆக்சுவலி இந்த ஆன்சர் தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதைத்தான் நீ சொல்லி வேணும் ஒன்னா சொல்ல சொன்னேன். இல்ல பட் அந்த டேர்ம் சொன்னதுனால ஹி ஸ்டிக் ஆன் டு த டேர்ம். பட் ஹூ வி ஆர் டு கிவ் ஃப்ரீடம் டு தெம். நம்ம அவங்க ஏன்னா அவங்க இண்டிவிஜுவல் பர்சன், அவங்களுக்கான ஃப்ரீடம் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. வி ஆர் ஜஸ்ட் அ பார்ட்னர்ஸ். நம்ம ஒருத்தர் லைஃபை லீட் பண்ணுறதுக்கும் லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் அன்பு செய்கிறதுக்கும் மரியாதை கொடுத்துக்கிறதுக்கும் தான் நம்ம ஒன்றா இருக்கோம். அவரோட இண்டிபெண்ட்லேயோ இல்லை என்னோட இண்டிபெண்டன்சிக்குள்ளேயோ ஒருத்தர் வர்றது வி ஹாவ் அவர் ஓன் ஸ்பேஸ். அதே மாதிரி அவர் சொன்ன ஒரு மெயின் பாயிண்ட் ட்ரஸ்ட். எனக்கு அவர் மேலே 200% ட்ரஸ்ட் இருக்குது. சேம் டைம் அவருக்கும் அதே மாதிரி இருக்குது. அப்புறம் இதில் நம்ம என்ன கிராஸ் செக் பண்ண வேண்டியிருக்கு, என்ன ஃப்ரீடம், அதில் அவரோட வாழ்க்கையை அவர் போகிற இது பேச்சுலராக இருந்ததுக்கும் இப்போ கல்யாணம் ஆனதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எனக்கும் எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் இப்போ வெளில போகணும்னு நினச்சா நாங்கள் போகலாம், நாங்கள் வரலாம். எங்களுக்கு என்ன பண்ணோம், த திங் வாட் வி ஆர் டூயிங் ரைட் எங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி அந்த நம்பிக்கை இவங்க ரைட்டாக தான் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை அதே மாதிரி எனக்கும் அவர் மேலே. ஸோ அதனால நம்ம யார் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு? அவங்களோட ஃப்ரீடம் கெடுக்காம இருந்தால் போகிறோம் நம்ம. அது யங் கப்பிள்ஸ்க்கு லைக் ஒன் குட்டி அட்வைஸ்னா வாட் யூ வாண்ட் டு கிவ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? யங் கப்பிள்ஸ் நம்மள ஓல்டு கப்பிள்ஸ் கல்யாணம் ஆகி நாங்களே எங்கதாங்க எப்பவுமே யங்கா ஃபீல் பண்ணி சரிங்க. நம்ம எங்க சரி சரி லவ்வர்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க, இன்னும் யங்கா, இன்னும் அந்த 18 அந்த மாதிரி பசங்களுக்கு அவங்க தாம்மா நமக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும். அது 2K கிட்ஸ்க்குலாம் நம்ம டிப்ஸ் கொடுக்க முடியுமா? தம்பி நீங்க இருந்தா ஏதாவது சொல்லுங்கப்பா, நாங்க கேட்டுக்கிறோம். சோ அந்த அட்வைஸ்ல அது வேணாம். அட்வைஸே வேணாம்ன்ற. அவங்க ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி இருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸையோ லெசனையோ நம்ம அடுத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களோடது கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம என்னத்த இதுதான் அந்த ஃப்ரீடம் மாதிரி தான். நம்ம என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண, நானே டெய்லி கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவரே இன்னைக்கு நான் சரத ஒரு மாதிரி பாக்குறேன்னா நாளைக்கு வேற ஒரு புரிதல் கிடைக்குது. டெய்லி பேசிஸ்ல நாங்களே எங்களை அனலைஸ் பண்ணிட்டு நாங்களே கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. கண்டிப்பா அடிச்சுக்காம இருங்க, அவ்வளவுதான். இது அடிச்சிட்டாலும் சேர்ந்துக்குங்க, அதையும் சொல்லிடு. அடிச்சுக்காம இருங்க, ஒருவேளை நீங்க அடிச்சுக்கிட்டாலும் சேர்ந்து. ஓகே. இவரோட உழைப்பு வந்து ஐ திங்க் நீங்க தான் மேஜரா பல வருஷமா பார்த்துட்டு இருப்பீங்க. பின்னாடில இருந்து இப்ப கூட சொல்றாரு பொறுமையா இருக்கலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அந்த பொறுமை ஒரு கட்டத்துக்கு மேல வந்துச்சா ஏன் இன்னும் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அது உங்ககிட்ட கேட்டே ஆகணும்னு. அது கண்டிப்பா எல்லா கலைஞனுக்கும் இருக்கும் அது. ஆனா சரத் கிட்ட அதை நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறது என்னன்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சக்ஸஸ்ல எல்லாத்தையும் தன்னோட சக்ஸஸை பார்த்துட்டே இருப்பாப்ல. அது வந்து நான் ஒரு மீம் கூட பார்த்தேன். லைக் இஃப் அப்ரிஷியேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் இஸ் அன் ஆர்ட் தென் ஷரத் இஸ் த பிகாசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா ஒரு 4-5 பேர் ஷரத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவார்ட் வாங்கும்போது ஷரத் கீழே உட்காந்து விசில் அடிச்சு கத்தி அந்த ஒரு மீம் வந்து நான் பார்த்தேன். ஸோ அது உண்மை. ஆக்சுவலாக ஷரத் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோ தன்னோட ஈவன் நான் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறனாலும் அந்த சக்ஸஸில் தன்னோட சக்ஸஸ் பார்ப்பாப்ல. அண்ட் பொறுமையாக ஏறுவோம், நம்ம பிரச்சனை இல்லை. ஸோ ஏன்னா கீழே விழுந்ததுன்னா ஒரு ஸ்டெப் தான் கீழே விழுவோம், திரும்ப அங்கேருந்து ஏறிக்கலாம். ரொம்ப கடகடன்னு பறந்துட்டு அங்கேருந்து கீழே விழுந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இன்னொன்று அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணி போகிறோம் அந்த ப்ராசஸை. ஸோ அதனால அதை நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன சின்ன சக்ஸஸ் வந்து அந்த ட்ராவல் இருக்குல்ல, ஓவர் நைட்டில் எதுவுமே கிடைக்காதுங்கிற மாதிரி. இப்போது இத்தனை வருஷத்தில் ஷரத் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, அந்த லெசன் வச்சு இட்ஸ் ஜஸ்ட் க்ரூமிங் டே பை டே.
போத் அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லையாக இருக்கட்டும், நீங்களே உங்களோட கம்பேரிசன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஷரத்துக்கும் இப்போ இருக்க ஷரத்துக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். டே பை டே ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டுட்டே இருக்காப்ல. ஸோ கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்ஸ். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இட் வில் பே ஆஃப் ஒன் டே. அது மேபி பெரிய சக்ஸஸ்க்காக தான் இவ்வளோ லாங் வெயிட் எடுக்குதோ என்னவோ தெரியல. ஸோ நான் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் கேட்பேன். ஆஸ் அ கப்பலாக வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். செலவுகள் அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக வந்து ஒரு கப்பலாக இருக்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது வந்து செலவுகள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? மேனேஜே பண்ணுறீங்க, அவங்க மூச்சு மாறுதுங்க, கண்ட வேலைக்கு செலவு பண்ணுறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. இருக்கும்போது ஹாப்பியாக இருப்போம், இல்லாத போது வீட்டில் இருப்போம். எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே ஜோன் தான். இருந்தா பிரியாணி, இல்லைனா பழைய சாதம். பழைய சோறு அந்த மாதிரி. ஆக்சுவலி இந்த லீஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் போகும்போது எவ்வளோ இருந்தது கையில்? அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இவ்வளோ இருந்ததில்ல, நான் அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்ததில்ல. நான் இருக்கும் எப்பவுமே. நான் அது வந்து கடவுள் புண்ணியத்தில் இருக்கு, அவ்வளோதான். இல்லைன்ற நாள் வரதில்லை. அது வர விடுறதில்ல ஆக்சுவலா. ஏன்னா கொஞ்சம் ப்ரீ பிளானிங் சேவிங்ஸ் இருக்கும். ஆமா. சில இதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கதா இருக்கட்டும், இல்ல மெடிக்கலுக்கு கொஞ்சம் தனியா அந்த மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் இருக்கும் இல்லையா, மொய் எழுதுறதுக்கு தனியா சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஆமா. அதனால அதுக்கு கொஞ்சம் தனியா. பின்ன மற்ற இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், பின்ன வந்துட்டு வீட்டில் ஏதாவது சடனா வீட்டில் அங்கங்கே ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஸோ அதுக்கானது அந்த மாதிரி சடன் பேசிக் திங்ஸ்க்கு வந்து அதே மாதிரி வீட்டு ரன் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஒரு ஸ்டேபிள் அமௌண்ட் தேவைப்படும்ல. ஸோ அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம அதே போதும் சேவிங்ஸ்ல இருக்கும். 2 விஷயத்துல நான் ஆல்ரெடி இப்போ நான் ரீசெண்டாக என்னோட இதில் ஐஜியில் சொல்கிற மாதிரி 2 விஷயத்துல ரொம்ப கிளியராக இருப்போம். ஒன்று எங்களோட வான்ஸ், இன்னொன்று எங்களோட நீட்ஸ். ஆக்சுவலி ரெண்டுமே டிஃப்ரென்ஸ், வான்ஸ் அண்ட் நீட்ஸ். நம்மளோட தேவைகள் அத்தியாவசிய தேவைகள், ஆடம்பர தேவைகள்ங்கிறத செக்ரிகேட் பண்ணிப்போம். ஆடம்பர தேவைகளை அதிகமா போட மாட்டோம். அது எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த பிராண்ட்ஸ் தான் பண்ணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 150 ரூபா பேக் அழகா ஆரம்பிச்சுன்னா தூக்கிட்டு வந்துருவோம். அதுவும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாரான்னு கேட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுல ரொம்ப கிளியரா இருப்போம். இன்னொன்று ஃபினான்ஷியல் ஐடியாலஜி அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்போம். எதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்பெண்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே ஓரளவு செட்டில் ஆகிடலாம். எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்க. ஸோ அதனால இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியா போண்டி ஆகிற நிலைமை போகலை. அதுவும் இனிமே வராது. ஸோ கம்மிங் பேக் டு ப்ரொஃபஷனல் அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் உங்கள் கல்யாணம் ஆன புதுசுலேயே ஒரு 3வது நாளில் ஒரு சிடபிள்யூசி ஷூட் போயிட்டாருல? 3ஆவதா இல்லைனா கல்யாணம் ஆன 2வது நாள் அன்னைக்கே கால் வந்துருச்சு. செகண்ட் டே கால் வந்து 3rd டே மேரேஜ் ஆன 3rd டே வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லைஃப்பில் சிடபிள்யூசி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அடுத்த சீசனுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். ஆமாம். ஸோ ப்ரோமோலாம் பார்த்தோம், வேற லெவல் ஹாப்பியாக இருக்கும். ஏன் ப்ரோமோ இவ்வளோ லேட்டாக வந்துச்சு அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீசனுக்கான எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா சீசன்லையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹவு ஹாப்பி ஆர் யூ? இல்லை, இது சீசன் 5 வந்து கடைசியாக பண்ணோம். சீசன் 6 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக புதுசாக செட்டு, புது டாஸ்க்கு, வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். புது குக்கு வேற பயங்கரமாக வந்திருக்காங்க நிறைய பேர். ஓகே, பாருங்க. அதான் கண்டிப்பாக ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம். ஏன்னா போன தடவை சீசன் 5 பயங்கரமாக தான் இருந்தது, கடைசியில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது முடியும் போது. இது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் வந்து இதில் டோட்டலாக பாண்டிங்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சீசன் 2 மாதிரி ஒரு சீசனை எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி அதுதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே பெஸ்ட் சீசன் 2 அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அதுக்காக ஃபியூ டேஸில் வந்துடும் அப்படின்ட்டு. வந்துடுது நெக்ஸ்ட் மந்த்ல. சூப்பர். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனலில் ஐ திங்க் யூ ஸ்டார்டட் ஒன் நியூ திங் அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங். அதுக்கப்புறம் என்ன ப்ராக்ரஸ் வச்சுருக்கீங்க? இட்ஸ் கோயிங் வெல். இட்ஸ் கால் இட்டியோனஸ். எஸ். ஸோ அது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் வேர்ட் ஆஃப் டயட், நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ். ஓகே. டயட்டோட லாஸ்ட் 2 லெட்டர், நியூட்ரிஷனோட லாஸ்ட் 3, வெல்னஸோட லாஸ்ட் அப்படி எடுத்து இந்த கபீப் குபாப், ஜம்பா கும்பா அப்படிலாம் போட்டு பார்த்து கடைசியில் உருவாக்கின ஒரு லெட்டர், ஒரு வேர்டு அது டியோனஸ் தான். ஸோ அதில் வந்து 1-on-1 டயட் கன்சல்டேஷன் அண்ட் வந்து ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி வெல்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் வெல் அண்ட் குட். இப்போ தான் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டுருக்கேன். லைக் பிச்சிங் போயிட்டுருக்கு கார்பரேட் கம்பெனிஸ் கூடயும். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லேருந்து
எனி கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ். இப்போ நமக்கு தோணும்ல, நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட ஹெல்த்தை மோஸ்ட்லி நான் ஸ்பாயில் பண்ணது வந்து என்னோட இம்பேலன்ஸ் ஒர்க் லைஃப்ல தான். எனக்கு அப்போ நிறைய தடவை தோணும், நான் ஒர்க் பண்ணும்போது யாராவது எனக்கு இங்கே கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்குமே. ஏன்னா எனக்கு நான் ஒரு இதில் ரீஜனல் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன் ஒரு கம்பெனியில். ஸோ எனக்கு அங்கே இருக்க ஒர்க் ப்ரெஷர், என்னோட டைமிங் ரொம்ப ஜாஸ்தி. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஸ்டேட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போல்லாம் தோணும், யாராவது நம்மளை ஒர்க் ஸ்பேஸில் டேக் கேர் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் இருக்கும் போது இங்கே யாராவது கவுன்சிலிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், இங்கே யாராவது வெல்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ரொம்ப வருஷமாக அதை யோசிச்சுட்டே இருந்தேன். யாராவது பண்ணான்னு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இல்லை, யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. நமக்கு நாமே என்ற திட்டத்தை நம்ம யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது கண்டுபிடிச்சா என்னன்னு யோசிக்கிறத விட why can't you start itன்னு சொல்லிட்டு நான் அங்கே ஜாப் ரிசைன் பண்ணிட்டு started the city owner. ஸோ இப்போ அவங்க ஒர்க் பிளேஸ்லேயே அவங்களுடைய 80% ஆஃப் த டைம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல தானே இருக்கும். ஸோ அதனால அங்கேயே அவங்களுடைய மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்தை நான் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன். முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.